தோற்றத்தையும் வானத்தின் தோற்றத்தையும் நிதானிக்க உங்களுக்கு தெரியுமே. என்ன சொல்றாரு சொல்லுங்க. உங்களுக்கு எல்லாமே தெரியுது, உங்களுக்கு எல்லாமே தெரியுது. நீங்க என்ன பண்றீங்க? வானத்தின் தோட்டத்தையும் கண்டுபிடிச்சிருங்கப்பா, பூமியின் தோட்டத்தையும் கண்டுபிடிச்சிருங்க, நல்லது அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு அடுத்தது ஆண்டவர் என்ன சொல்றாரு? இந்த காலத்தையோ நிதானிக்காமல் போகிறது என்ன? ஆண்டவர் ஒரு கேள்வி கேட்கிறார். நீ வானத்தின் அடையாளத்தை வானத்தின் தோற்றத்தை கண்டுபிடிச்சிட்ட, பூமியின் தோட்டத்தை கண்டுபிடிச்சிட்ட, ஆனா உனக்கு ஒண்ணு தெரியுமா? ஆவிக்குரிய காலம் என்கிற ஒரு தோற்றம் இருக்கிறது. அந்த காலத்தை நீ என்ன பண்றனா நிதானிக்காம போறோமா? என்ன பண்ணாம போறோமா? சொல்லுங்க, என்ன பண்ண போறோமா? அப்படின்னா நிதானிக்கனா தேவன் வைத்திருக்கிற திட்டங்களையோ, தேவன் வைத்திருக்கிற வாக்குத்தத்தங்களையோ, தேவன் வைத்திருக்கிற மேன்மைகளையோ, கர்த்தர் வைத்திருக்கிற மகிமையின் ஆசீர்வாதங்களையோ, கர்த்தர் வைத்திருக்கிற நம்மளை கொண்டு செய்ய வேண்டிய அநேக அந்த காரியங்களை நாம் என்ன செய்கிறோம் என்று சொன்னா நிதானிக்கிறது இல்லையாமா? அல்லேலூயா. அண்ணா சொல்றாரு நிதானம் இல்லாமல் போகிற. அப்படின்னா இந்த காலம் எந்த காலம்? அப்படின்னு எந்த காலம்? இப்ப நடந்து கொண்டிருக்கிற காலத்தை கர்த்தர் சொல்றார். என்ன காலம்னா இந்த காலத்தை நிதானிக்கமா போகிறது என்ன அப்படின்னு யார் சொல்றானா? காலத்தை உண்டாக்கின தேவன் இந்த மாயக்காரர்களுக்கு முன்பாக நின்று கர்த்தர் பேசிக் கொண்டிருக்கிறார். வானத்தின் தோட்டத்தை அறிகிற, பூமியின் தோட்டத்தை அறிகிற, ஆனால் வானத்தின் பூமியை உண்டாக்கின சர்வ வல்லமையுள்ள தேவன் உனக்கு முன்பாக நின்று பேசிக் கொண்டிருக்கிற இந்த காலத்தை நீ நிதானிக்காமல் போகிறது என்ன? அல்லேலூயா.